அருமையான ஒரு அவல்ல பால் கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவல்ல பால் கொழுக்கட்டை செய்ய போறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. அவல் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால சீக்கிரமா ஜீரணம் ஆயிரும். பெரிய ஆட்கள்லாம் சாப்பிடலாம். மாவுல செய்றத விட அவல்ல செய்யும்போது, அந்த ஜீரண சக்தி நல்லாயிருக்கும். சிகப்பு அவல்ல செஞ்சீங்கன்னா, இன்னுமே ரொம்ப சத்தானதும் கூட. வாங்க, நான் இன்னைக்கு வெள்ள அவல் தான் இருந்தது. அத வச்சு செஞ்சிருக்கேன். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 கப் அளவு நான் அவல் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா, அவல் மட்டுமே செஞ்சு நம்மளுக்கு உருண்டை வராது. அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் அரிசி மாவும் போட்டுக்கிட்டோன்னா, உருண்டை பண்ணுறதுக்கு நல்லா வரும். அப்புறம் வந்து பனங்கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன். சுக்கு, மிளகு, ஏலக்காய் இத பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அவல வந்து நல்லா அலசிட்டு, அ கொஞ்சம் தண்ணி வச்சு 2 கப் அளவு தண்ணி வச்சு அதில கல் உப்பு போட்டுட்டு, அந்த சூடான ரொம்ப கொதிக்க வேண்டாம் தண்ணி. கொஞ்சம் சூடானோனே அந்த அவல்ல ஊத்துங்க. ஊத்துனோனே இங்க பார்த்தீங்களா, இந்த மாரி வந்துரும். வந்தோனே நம்ம அத மிக்ஸில போட்டு அரைக்கலாம். மாவு பதத்துக்கு வந்துரும். மாவு பதத்துக்கு வந்தோனே நம்ம அத கூட இந்த அரிசி மாவையும் போட்டு பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இது வெள்ள அவலு. நீங்க கட்டி அவல் வந்து சிவப்பு அவல் இருந்துச்சுன்னா, ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அந்த தண்ணிய ஊத்திட்டு ஊற வச்சீங்கன்னா, அது நல்லா அரைக்கிறதுக்கு வந்துரும். மிக்ஸில அரைக்கிறதுக்கு நல்லா வந்துரும். இப்போ இப்பவுமே பாருங்க, நான் இதுவே நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம மாவு பதத்துக்கு வந்தத உருண்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். உருண்டை செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அ நண்பர்களே, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அ செய்ற டிஷ்ஷ பத்தி எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்ததா? எப்படி என்னன்றத நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இப்போ உருண்டை பண்ணி தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த கருப்பட்டி இருக்கு இல்லையா? அத தண்ணி ஊத்தி 1 கிளாஸ்லேருந்து 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்தி, அத வந்து அதோட தூசியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கிற போறோம். அது கூடயே நம்ம வந்து கொஞ்சம் ஏலக்காய், சுக்கு இதையும் போட்டு கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு 1 கிளாஸ் பால் எடுத்திருக்கிறேன். நான் பசும்பால் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் பால் வேணாலும் ஊத்திக்கலாம். நானு பெரிய ஆள்களுக்கு குடுக்குறதுனால நான் தேங்காய் பால் குடுக்கல. நீங்க வேணா போட்டுக்கோங்க. நானு வந்து இதில பசும்பால் போட்டுட்டு, அதோட நம்ம இந்த கருப்பட்டி இதையும் போட்டாச்சு. போட்டு கொதிச்ச உடனே இதையும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி, கொதிச்ச உடனே நம்ம கொழுக்கட்டை தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்து வந்த உடனே நம்ம தேங்காய் துருவி வச்சிருந்தோம்னா, அத கூட போடலாம். குழந்தைகளுக்கு குடுக்குற மாரி இருந்தா தேங்காய் துருவி வச்சிருந்தத போடுங்க. நல்லாவே இருக்கும். அவல் வந்து சீக்கிரமாவே வெந்துரும். அவல் வந்து நமக்கு அரிசி மாவு மாரி ரொம்ப நேரம் அந்த கொழுக்கட்டை வேகணும்னு அவசியம் இல்ல. சீக்கிரமாவே வெந்துரும். தேங்காய் துருவி வச்சிருந்தீங்கன்னா போடுங்க. போட்டுட்டு சூப்பரான அ அவல் பால் கொழுக்கட்டை தயாராயிருச்சு. இத நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, மீண்டும் அடுத்த சமையல்ல பார்ப்போம். பாய்.